விவசாயிகளை காக்கும் விதமாக 78.67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி தொகுப்பை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். இது சம்பந்தமான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மேட்டூர்ல போதிய நீர் இல்லாததால் டெல்டா சாகுபடிக்கு நீரை திறந்துவிடுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது, காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டுதான் தமிழக அரசு விவசாய நலன் கருதி 78 கோடி ரூபாயில குறுவை சாகுபடி தொகுப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கான அந்த தொகுப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவு தமிழக முதலமைச்சர் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வேளாண் துறை அமைச்சர் இதற்கான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கு 2000 மெட்ரிக் டன் நெல் விதைகள் மானியமாக வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நெற்பயிர் இயந்திர நடவு அதற்காக மானியமாக ஏக்கர் ஒன்றுக்கு 4000 ரூபாயும் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கு 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நுண்ணூற்று சத்து குறைபாடு இருக்கக்கூடிய 7500 ஏக்கர் பரப்பளவுல நெல் நுண்ணூற்று கலவைக்காக ஒரு 50% மானியம் என்பது வழங்கப்படுகிறது. அதற்காக நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பயிர் வகை பயிர்களை 10,000 ஏக்கர் பரப்பளவுல சாகுபடி செய்ததற்கு 50% மானியமும் தரமான விதைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 78 கோடி ரூபாயில குறுவை சாகுபடிக்கான மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டு குறுவை சாகுபடிக்கான அந்த தொகுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதை மானியமாக பெற்று விவசாயிகள் பயனடையலாம். அதே நேரத்தில் நீர் தப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாத காரணமாகத்தான் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் வேளாண் துறை அமைச்சருடைய அறிக்கையாக உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.